الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நாம் எல்லாம் ரமலான் மாதத்தின் 30 நாட்களை சிறப்பான முறையில் முடித்துவிட்டு ஷவ்வால் மாதத்தின் முதலாவது நாள் ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாள் தினத்திலே சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு ஒன்று கூடுவது, அல்லாஹுவை வணங்கி வழிபடுவது போன்ற சிறப்பான நிலையிலே இப்போது நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த 30 நோன்பு நோற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். உண்மையில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது ஒலி துக்மிலுல் இத்தா ஒலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். இந்த ரமதான் மாதத்தின் 30 நாட்களை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக, அதே போன்று உங்களுக்கு அல்லாஹ் இந்த நோன்பு பிடிக்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே, இந்த அல் குர்ஆன் மூலமாக நேர்வழி எல்லாம் உங்களுக்கு தந்தானே, இதற்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அன்புள்ளவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹுக்கு ஷுக்கூர் செய்வது என்பது ஒன்று செயல்பாட்டிலே, மற்றொன்று நம்முடைய சொல்லிலே. செயல்பாட்டிலே நன்றி செலுத்துவது என்பது அவனுக்காக நாம் நோன்பு நோற்றிருப்பது என்பது. அதே போன்று சொல்லிலே அல்லாஹுக்கு ஷுக்கூர் செய்வது என்பது அல்லாஹுவை தக்பீர் பெருமைப்படுத்துவது, அல்லாஹு அக்பர் என்று கூறுவது. இந்த இரண்டையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு தந்த அந்த ஹிதாயத், அந்த ஈமான், அதனால தான் நாம் இந்த நோன்பு பிடிக்கின்ற பாக்கியத்தை பெற்றோம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்திலே குழியை தோண்டும் போது ஒரு வாசகத்தை சொன்னார்கள். அல்லாஹும்ம லௌலா அன்த மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா ஃபஅன்ஸிலன் ஸகீனத்தன் அலைனா. யா அல்லாஹ், நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி அடைந்திருப்போமா? நாங்கள் தொழுதிருப்போமா? நாங்கள் சதக்கா தான தர்மம் செய்திருப்போமா? வலா சும்னா, நாங்கள் நோன்பு நோற்றிருப்போமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த சூழ்நிலையிலே அல்லாஹுவை பார்த்து இப்படி சொன்னார்கள். உண்மையில் நாம் என்ன வேண்டாம் நம்ம சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழி தந்தது, ஹிதாயத்தை தந்தது. அப்படி தந்ததனால தான் நாம தொழ முடிந்தது, அப்படி தந்ததனால தான் நாம நோன்பு நோட்டு முடிந்தது, அப்படி தந்ததனால தான் தான தர்மங்கள் கொடுக்க முடிந்தது. எனவே எல்லாமே அல்லாஹ் தந்த ஹிதாயத்து தான்.
அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, உண்மையில் இந்த ஹிதாயத், அல்லாஹ்வின் மீது அந்த நம்பிக்கை, அது எப்படி நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஆழமான நம்பிக்கை, தவக்குல், அல்லாஹ்விடத்திலே தான் பாதுகாவல் தேட வேண்டும். இந்த கால சூழ்நிலையில கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எல்லோருமே ஒரு பதட்டமான ஒரு நிலையில இருக்கிறோம். ஆனால் நம்மை விட வேறு பகுதிகளிலே இதைவிட கூடுதலான பதட்டமான சூழ்நிலையில இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நமக்கு தேவை தவக்குல், அல்லாஹ்விடத்திலே நாம ஒப்படைப்பது, அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டுவது. அவனை தவிர்த்து வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எதுவும் நடக்காது. குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எதை தலை விதியாக ஆக்கியிருக்கிறானோ அதை தவிர வேற ஒன்றும் எங்களை அணுகாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட விசாலமானவன் தெரியுமா? நாம் அல்லாஹ்வை எப்படி நினைத்திருக்கிறோம்? அல்லாஹ் தன்னுடைய அந்த நுண்ணறிவாள தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஒரு இடத்திலே சொல்கிறான், உலகத்திலே ஏராளமான மரங்கள் இருக்கின்றன, அந்த மரங்களின் இலைகள் இருக்கின்றன, யாரும் எண்ணி முடித்துவிட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்தினுடைய இலை இருக்குதே, அது கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் கீழே விழாது. அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய நுண்ணறிவாளர் அந்த ரப்புல் ஆலமீன் மீது நாம் தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தவக்குல் வைத்தால், அவனிடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அவன் உதவி செய்வான். அவனிடத்திலே பாதுகாவல் நாம் தேடினால் நிச்சயமாக அவன் நமக்கு பாதுகாப்பு தருவான். அவனிடத்திலே நாம் அடைக்கலம் தேடினால் நிச்சயமாக நமக்கு அடைக்கலம் தருவான். அவன்தான் ரப்பு, அவன்தான் ரப்பு. அந்த ரப்பின் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு ஸ்ட்ராங்காக ஆக வேண்டும். இந்த நேரத்திலே அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், மக்களே நீங்கள் எல்லோரும் என் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ளவர்களே, ஒன்றை பார்த்து நாம் பயப்படுவதாக இருந்தால், பொதுவாக உலகத்திலே ஒன்றை பார்த்து நாம் பயப்படுவதாக இருந்தால் அதை விட்டு நாம் ஒதுங்கி விடுவோம், தூரமாகி விடுவோம். ஒருவரை பார்த்து நாம் பயந்தால் அவரை விட்டு ஒதுங்கி விடுவோம். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒருவன் அல்லாஹுவை பயப்படுகிறான் என்று சொன்னால், அல்லாஹுவை பயப்படுகிறான் என்று சொன்னால் அவன் வேறு எங்கும் போக மாட்டான், அல்லாஹ்விடத்திலே தான் போவான், அல்லாஹ்விடத்திலே தான் ஒதுங்குவான். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், என் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்புள்ளவர்களே, ஒரு மூமினுக்கும் மூமின் அல்லாதவனுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அல்லாஹுவை நாம் பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். பயம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பானது. ஆனால் அந்த பயம் எப்படிப்பட்ட பயமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய பயமாக இருக்க வேண்டும். அந்த பயம் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். நிராகரிப்பாளன் தான், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் தான், நயவஞ்சகன் தான், அவன் அல்லாஹுவை விட்டு விட்டு பயப்படுவான். இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான். பாவங்களிலே அவன் மூழ்கி இருப்பான். ஆனால் ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே ஒதுங்குவது என்பது, அதிலே தான் ஈடேற்றம் இருக்கிறது, அதிலே தான் வெற்றி இருக்கிறது. இந்த உலகிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. அல்லாஹ்வை விட்டு விட்டு ஒதுங்குவது என்பது இந்த உலகத்திலும் நஷ்டம், மறுமையிலும் நமக்கு நஷ்டம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, இப்படி நபிமார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலை நம்ம பார்க்கிறோம். நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கினார்கள், அல்லாஹ்வின் பக்கம் தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அல்லாஹுவை மறக்க மாட்டார்கள். நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்த வழிகாட்டுதல் நமக்கு இப்போது நிச்சயமாக நமக்கு தேவை. அன்புள்ளவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறீர்கள். நான் எப்படி தெரியுமா
وقال إني مهاجر إلى ربي سيهدين. நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பிடத்திலே நான் செல்ல இருக்கிறேன், அவனிடத்திலே நான் ஒதுங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஒதுங்கினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூழ்ச்சி செய்தார்கள். அவர்களை பூமியின் மேல் பரப்பிலே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள், துடித்தார்கள். அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வகால இன்னி ذاஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் என்னுடைய ரப்பிடத்திலே ஒதுங்கக்கூடியவனாக இருக்கிறேன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அன்புள்ளவர்களே, இப்படி மனிதனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒதுங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அடைக்கலம் தேட வேண்டும். அதுதான் யதார்த்தமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரியும். அய்யூப் நபி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், நோய். அந்த நோய் யாருக்கும் வரக்கூடாது, அப்படியான ஒரு நோய் அல்லாஹ் கொடுத்தான். உடல் முழுக்க பூச்சி, பாக்டீரியா மாதிரி அப்படி அரிச்சுக்கிட்டே வரும். சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்துல சகிச்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருந்தாங்க. யாரு? அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம். உடல் ஃபுல்லா கரையான் அரைச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படி முழுவதும் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எந்த கட்டம் வரும்போது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹுவை வணங்குவதற்கு, விக்ர் செய்வதற்கு நாவிலே உள்ளே வந்து விட்டது. அந்த நேரத்துல தான் எல்லாம் போச்சு, இந்த நாவிலையும் வந்துருச்சு, அல்லாஹுவை வணங்குவதற்கு தடையாக இருமே அப்படின்றதற்காகவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல தான் இவ்வளவு கஷ்டங்களை தாங்கி சகித்து கொண்ட போதிலும் நாவுல அல்லாஹுவை மொழிய முடியாமல் வந்து விடுமே என்று நினைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅய்யூப இஸ் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியத் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய ரப்பே, நான் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், நீதான் குணம் தர வேண்டும், நீதான் அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒதுங்கி துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய நோய்க்கு ஷிஃபா, நிவாரணத்தை வழங்கினான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்கிறோம். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மீனுடைய வயிற்றுக்குள்ளே நுழைந்தார்கள், அவர்களால் மீள முடியவில்லை. மீன் வயிற்றுக்குள்ளே இருள்கள், எங்கு பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை, வெளியேறுவதற்கு எந்த வழியும் இல்லை. அந்த நேரத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் என்று உணர்ந்து ஃபனாதா ஃபித்துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நானோ பாவி, என்னை விடுதலை செய்து விடு யா அல்லாஹ் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒதுங்கினார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், மக்களே என் பக்கம் வாருங்கள், என் பக்கம் வாருங்கள், என்னிடத்திலே அடைக்கலம் தேடுங்கள், என்னிடத்திலே உதவி தேடுங்கள், நான் உங்களுக்கு உதவி தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்புள்ளவர்களே, இந்த நடைமுறை ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் சொந்தமானது. நிச்சயமாக ஒரு மூமினுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக பதிலளிப்பான். வகதாலிக நுன்ஜில் மூமினீன், இப்படித்தான் மூமின்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்புள்ளவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வந்துவிட்டால் அவர்கள் உடனடியாக என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹுவை வணங்குவார்கள்.
தொழுகைகளை அதிகப்படுத்துவார்கள், துஆக்களை அதிகப்படுத்துவார்கள். பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் இரவு முழுக்க அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இல் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் உதவி தேடினீர்களே, உங்களுக்கு அவன் பதில் அளித்தானே, அதை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் பத்ர் யுத்தத்திலே சொல்கிறான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கால சூழ்நிலை நெருக்கடி வந்தால் தொழுவார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பள்ளிக்குள்ளே நுழைவார்கள், அல் குர்ஆனை ஓதுவார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். இதுதான் வழி, வேற எந்த வழியும் இல்லை. நாம என்ன வேண்டாலும் பேசிக்கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான் தீர்வு. அல்லாஹ்வை வணங்குவது இருக்குதே, அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள வலுவான ஒரு தொடர்பு. இந்த தொடர்பு மாதிரி வேற எந்த தொடர்பும் இல்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒதுங்கி அல்லாஹ்வை வணங்கினார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று கலங்காமல் இருக்கவில்லை. காற்று, பலத்த காற்று அடிக்கிறது, மேகம் கருக்கிறது, மழை பொழிய இருக்கிறது என்ற நிலை வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கலங்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லோரும் மேகத்தை பார்த்து, காற்றை பார்த்து, மழை பொழிய இருக்கிறது என்று ஆனந்தம் படுகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய முகத்திலே ஒரு கலக்கம் தெரிகிறதே, என்ன காரணம் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாயு அம்மின்னி, ஆயிஷாவே, நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு கால் இந்த மழை, இந்த காற்று அல்லாஹ்வுடைய வேதனையாக வந்து விட்டால், இதை நினைத்தார்கள். இப்படித்தானே ஒரு சமூகம் மழை பொழிய இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்மழை அதாபை அல்லாஹ் போட்டு விட்டான். இதையெல்லாம் நான் பார்த்து எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கலக்கம் ஏற்பட்டது, அவர்களுக்கும் அச்சம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒதுங்கினார்கள், பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்தார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய சூழலை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார். பயம், என்ன நடக்கும் தெரியல. சுப்ஹானல்லாஹ், மற்ற இடங்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்திருக்கிறான். 30 நோன்புகளை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உம்ரா செய்கிறோம், உம்ரா செய்து முடித்து விட்டோம். எத்தனையோ மக்கள் இந்தியா, இலங்கை, மற்ற நாடுகளிலிருந்து விசாவையும் எடுத்து, டிக்கெட்டையும் எடுத்து வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த அச்ச சூழ்நிலை மாறாத நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் சகோதரர்களே. நம்ம எப்படி நன்றி செலுத்த போகிறோம்? தவக்குல், அல்லாஹ்விடத்திலே அந்த தவக்குல் என்ற அந்த ஆழமான அந்த பார்வை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய வரலாற்றில நான் படிக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் போது அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகில் ஆலா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே வந்து விடுகிறேன், என்னுடைய பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய பொறுப்பை நான் சரியாக செய்து விட்டேன், இதற்கு பிறகு நான் உன்னிடத்திலே வருகிறேன் என்று அப்போதும் அவர்கள் அந்த வார்த்தையை தான் சொன்னார்கள். ஏன்? நாம தூங்குவதற்கு முன்பும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே நாம இப்படி சொல்ல வேண்டும் என்பதை கற்றுத் தந்தார்கள். லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக். யா அல்லாஹ், ஒதுங்குவதற்கோ, தஞ்சம் புகுவதற்கோ, மீட்சிக்கோ உன்னிடத்திலே தவிர வேற எந்த இடமும் எனக்கு இல்லை என்று எல்லாரும் தூங்கும் போது இதை சொல்லிட்டு தான் தூங்குவோம். அப்படின்னா நம்ம அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் ஒதுங்க வேண்டும். எதுக்கும் நம்ம வேற எங்கேயும் எதுவும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்றாங்க.
அது இந்த நேரத்தில் நமக்கு மிகவும் பொருத்தமான ஒரு நிலை. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலைய. அல்லாஹு அக்பர். இது போன்ற இக்கட்டான போர்க்கால நெருக்கடியான சூழ்நிலையில் ஒருவர் வணக்கம் புரிவது என்பது அவர் என்னோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்வது என்பதை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் நம்ம இபாதத் செய்வதை விட வேற எதுவும் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான் தீர்வு, வேற எந்த தீர்வும் இல்லை. ஆயிரத்தை நாம் பேசலாம், அது அப்படி இது இப்படி என்று சொல்லலாம், ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் வணக்க வழிபாடுகளை கூட்ட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆக்களை அதிகமாக கேட்க வேண்டும். இதுதான் தீர்வு, வேற எதுவுமே தீர்வு இல்லை. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எதையும் செய்வதற்கு பேராற்றல் உடையவன். உன்னிடத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறதா, உன்னிடத்தில் மிகப்பெரிய பலம் இருக்கிறதா, நான் நினைத்தால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவேன். அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்படி அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், நீ என்ன வேண்டாலும் நினைத்துக்கொள், தலைகீழாக புரட்டி விடுவேன் என்று அல்லாஹ் புரட்டி காட்டிக் கொண்டிருக்கிறான். அன்புள்ளவர்களே, இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அது நமக்கு உணர்த்துகிறது. இந்த நேரத்தில் சும்மா வெற்று கதைகளை பேசிக்கொண்டும் நயவஞ்சகர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்துக்காக பயந்து கொண்டிருப்பார்களே, அது போன்று நாம் இருந்து கொண்டோம். எந்த சல்லி காசுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரே வழி அல்லாஹ்விடத்தில் மீள்வது. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், என் பக்கம் வாருங்கள் அடியார்களே. ஃபைன தத்ஹபூன், எங்கப்பா போறீங்க நீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்ம இந்த நேரத்தில் இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். அன்புள்ளவர்களே, குறிப்பாக பெண்கள் பயப்படக்கூடாது, துவண்டு போகக்கூடாது. தவக்குல், ஆழமான அந்த பார்வை, அல்லாஹ்விடத்திலே அவன் தான் உதவி செய்வான் என்ற அந்த சிந்தனை பெண்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எல்லாம் நடக்கும். ஒரு மூமின் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒஃபீ குல்லின் கைர், இதுதான் மிகப்பெரிய நமக்கு ஒரு பாதுகாப்பான வார்த்தை. ஒரு மூமின் அவனுக்கு எது நடந்தாலும் சரி அதுல கைர் இருக்கும், நமக்கு தெரியாது. எது நடந்தாலும் சரி அதுல கைர் இருக்கும், நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு சொன்னார்கள். ஒஃபீ குல்லின் கைர், எல்லாவற்றிலும் நலவு இருக்கிறது, அவ்வளவுதான். அன்பானவர்களே, என்னுடைய உரையின் இறுதிக்கு வருகிறேன். இவ்வளவு நாட்கள் ரமலான் முழுவதும் சிறப்பான முறையிலே அல்லாஹுக்காக நோன்பு நோற்றோம், அல்லாஹுக்காக வணங்கினோம், முறையாக தொழுதோம், அல் குர்ஆனை ஓதினோம், துஆக்கள் கேட்டோம், சதக்காக்கள் செய்தோம், அதே போன்று ஜகாத்தை கொடுத்தோம், எல்லாம் சிறப்பாக செய்தோம். ஆனால் அந்த வணக்கங்கள் ரமலான் முடிந்ததற்கு பிறகும் தொடர வேண்டும். உண்மையில் தொடர்ந்தால்தான் இவ்வளவு காலம் செய்த அந்த அமல்களுக்கு அல்லாஹ் கூலியை தருவான். இவ்வளவு நாட்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு ஷவ்வால் 1 நம்ம அப்படியே மாற்றம் செய்தால், தொழுகிறது இல்லை, ஓதுறது இல்லை, பள்ளிக்கு போவது இல்லை, இப்படி நம்முடைய நிலை அப்படியே உல்டாவாக மாறி இருக்குமையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும், கூலி அப்படியே மாறிடும். நம்ம இப்ப செய்யக்கூடிய செயல்பாடுகளை வச்சுதான் அல்லாஹ் கூலி கொடுப்பான். இல்லைண்டா இவ்வளவு நாட்கள் நோன்பு நோற்று, இவ்வளவு நாட்கள் தாகித்து பசித்து இருந்து, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு, இவன் குடித்து தாகித்து பசித்து இருந்து அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனால தான் முன்னோர்கள் ரமலான் மாத அமல்களை முழுமையாக முடித்துவிட்டு சுமார் 6 மாத காலம் வரை, யா அல்லாஹ் நாங்க ரமலான்ல செய்த நல்ல காரியங்களை நீ அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாய் என 6 மாசமா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரமலான்ல செய்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, அதற்குரிய கூலி நமக்கு கிடைக்க வேண்டுமா, ரமலானுக்கு பிறகும் கரெக்டா நம்ம அது போன்று தொடர்ந்து செய்யணும். குறிப்பாக ஷவ்வாலுடைய 6 நாட்களுடைய நோன்பு இருக்குதே, 30 நாட்கள் நோன்பு நோற்று விட்டோம்.
ஆனால் அந்த ஒரு 6 நோன்பு நோற்பது என்பது நமக்கு கடினம் கிடையாது. இந்த 6 நோன்பு யாரு நோக்கிறாரோ ஒரு வருடம் முழுக்க நோன்பு நோற்றவரை போன்றாவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது மிக முக்கியமான அமல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தொழுகை சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். உயிர் உள்ளவரை வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் சம்பவிக்கும் வரை அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். இரவு தொழுகை தராவீஹ் ரமலானுக்கு மட்டுமல்ல, ரமலானுக்கு பிறகும் உண்டு என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே வெறுமனே ரமலானில் நிறைய அமல்களை செய்துவிட்டு அடுத்தது மூட்டை கட்டி ஓரமாக வைத்து விட்டால் நாம ரமலானுடைய ரப்பை நாம் வணங்கவில்லை, ரமலானை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய ரப்பை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரப்பு எப்போதும் நித்திய ஜீவன், உயிருள்ளவன், அவனை நாம் வணங்க வேண்டும். எனவே இந்த நேரத்தில் தொடர்ச்சியான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற இந்த சூழலில் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் புன்னகித்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் இன்னும் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் இந்தியாவிலும் இலங்கையிலும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் அப்பாவி முஸ்லிம்கள், அப்பாவி முஸ்லிம் அல்லாதவர்கள் சிறைவாசம் நித்தமாக காலம் காலமாக அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக அந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் இந்த நேரத்திலே துஆக்களை கேட்க வேண்டும். இப்படியான கால சூழ்நிலையிலே ஒரு சுமூகமான நிலை வருவதற்கு, எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு, ஒரு ஆரோக்கியமான நிலை மாறுவதற்கு இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வதை மறந்துவிடக் கூடாது. அதே போல அன்புள்ளவர்களே, இப்போது எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ இந்த சந்தோஷம் முதலாக நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய், அவர்களை யாராவது பகைத்திருந்தால் அவர்களை நாம் சேர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தல்வானா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து நற்காரியங்களை அங்கீகரிப்பானாக. தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் குல்ல ஆமின் வ அன்தும் பிகைர். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.